Hello everyone, என் பேர் அகில். நான் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் MBBS ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் நீட் ப்ரிப்பரேஷன் தமிழ். இந்த யூடியூப் சேனலில் வந்து நம்ம நீட் எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறது அப்படின்றத பற்றி நிறையா பேசியிருக்கோம். அண்ட் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனை வந்து இன்னும் ஈஸியாக்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்னது அப்படின்னா, என்னோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ எனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரிவைஸ் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து ரீஏஜென்ட் ஷீட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து என்னோடய ரிவிஷன் நோட்ஸை உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். நிறைய பேர் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை எப்படி நீங்களே க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னது அப்படின்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரீஏஜென்ட் ஷீட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை எப்படி ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறது, அதுதான் டாபிக். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினால நிறைய லெசன்ஸ் இருக்குது கரெக்டாக. 11th ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது, 12th வந்து ஹாலோல்கீன்ஸ், ஹாலோவாரீன்ஸ், அப்புறம் ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ், ஈத்தர்ஸ் அண்ட் ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அண்ட் அமீன்ஸ் அப்படின்னு நிறைய லெசன்ஸ் இருக்குது. பட் இந்த எல்லா லெசன்ஸ்லேயும் வந்து ஒரே ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது. அதாவது எப்படி அந்த காம்பவுண்டை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அதுக்கடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது அந்த காம்பவுண்ட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது நிறையா சப்ஸ்டன்சஸோட அப்படின்றது இருக்குது. அண்ட் தேர்டு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கேஸா லிக்விடா, என்ன கலரு, என்ன டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும், அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் ஃபோர்த்து வந்து யூசஸ், அதாவது அந்த காம்பவுண்டை வந்து ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபோர்த்து யூசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ஞாபகம் வேண்டியது என்னது அப்படின்னா, இந்த ரியேஜென்ட் ஷீட்டில் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இது ரெண்டு மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் வந்து பியூர் தியரி தான், அது வந்து மனப்பாடம் பண்ணுறது, அது வந்து இன்னொரு தனியான ஒரு ஷீட்டில் கவர் பண்ணிடலாம். பட் ஃபஸ்ட்டு ரியேஜென்ட் ஷீட்டில் வெறும் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான். ஓகே, இப்போ ஒரு A4 ஷீட் எடுங்க. அந்த A4 ஷீட்டில் 3 கோடு போடுங்க. அதாவது 4 காலம், 1 2 3 4 அப்படின்னு 4 காலம்ஸாக பிரிங்க அந்த A4 ஷீட்டை இந்த மாதிரி. ஸோ மொதல் காலம் பேர் ரியேஜென்ட், ரெண்டாவது காலம் பேர் ரியாக்டன்ட், மூணாவது காலம் பேர் ப்ராடக்ட் அண்ட் நாலாவது காலம் பேர் இன்ஃபர்மேஷன் ஸ்லாஷ் மெக்கானிசம். நம்ம நாலாவது காலம் தான் வந்து இருக்கிறதுலே பெருசு, ஏன்னா அதில் நம்ம நிறையா இன்ஃபர்மேஷன் எழுத போகிறோம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும். நம்ம ரியேஜென்ட் ஷீட்டோட மொதல் காலம் ரியேஜென்ட். அந்த ரியேஜென்ட் காலமில் என்ன ஃபில் பண்ணணும், அதை ஒரு எக்ஸாம்பிளோட காமிச்சா தான் புரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் வந்து வேர்ட்ஸ் ரியாக்ஷன். இந்த எக்ஸாம்பிளை நான் வந்து இந்த வீடியோவில் நிறைய தடவை கொண்டு வர போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. வேர்ட்ஸ் ரியாக்ஷனோட ரியேஜென்ட் யார்? சோடியம் வித் ட்ரை ஈத்தர், கரெக்டாக? ஸோ சோடியம் வித் ட்ரை ஈத்தர் அப்படின்னு ஃபில் பண்ணிடுங்க ரியேஜென்ட் காலமில். பட் இந்த ரியாக்ஷன் ஓகே. மற்ற ரியாக்ஷன்ஸ்க்கு NCERT படிச்சிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, கேட்டலிஸ்ட்டு, ப்ரொமோட்டரு, கான்சன்ட்ரேட்டடாக, டைல்யூட்டடாக, அப்புறம் மாய்ஸ்டாக, ட்ரை கண்டிஷனாக எது அப்படின்னு நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து ஒன்று விடாமல் நீங்கள் நோட் பண்ணணும் ரியேஜென்ட் செக்ஷனில். ஓகேயா? ஓகே, நம்ம ரெண்டாவது காலம் ரியாக்டன்ட் காலமில் என்ன ஃபில் பண்ணணும், ஒரு எக்ஸாம்பிளோடய பார்த்துடலாம் வாங்க. இது வந்து லூகாஸ் டெஸ்ட். இந்த லூகாஸ் டெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு ரியேஜென்ட் தான், அதாவது ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் ஆசிட், கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து ரியேஜென்ட். ஆனால் கொஞ்சம் அந்த ரியாக்டன்ட் காலமை பாருங்களேன். இந்த ரியாக்டன்ட்டில் 1 degree RX இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் வேறு, 2 degree RX இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் வேறு, 3 degree RX இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் வேறு. ஸோ ரியாக்டன்ட் மாற ப்ராடக்ட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஒரு ரியாக்ஷன் எடுக்கிறீங்க, அதாவது லூகாஸ் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லூகாஸ் டெஸ்ட்டுக்கு என்னெல்லாம் ரியாக்டன்ட் ஆக்ட் பண்ண பாசிபிளோ அது எல்லாத்தையும் நீங்கள் ரியாக்டன்ட் காலமில் எழுதணும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டில் எழுதணும். சரியா? ஸோ இதுதான் வந்து ரியாக்டன்ட். ஸோ நம்ம மூணாவது காலம் ப்ராடக்ட்ஸில் என்ன ஃபில் பண்ணுறது, நம்ம ரியேஜென்ட்டும் ரியாக்டன்ட்டும் சேர்ந்து என்ன ரியாக்ஷன் பண்ணி என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற அந்த ப்ராடக்ட்டை தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸில் எழுதணும், கரெக்டாக? ஸோ இந்த லூகாஸ் டெஸ்ட் எக்ஸாம்பிள்லே பார்த்துக்கோங்க. இப்போ ரியாக்டன்ட் மாற ப்ராடக்ட் மாறிக்கிட்டே இருக்கா? ஸோ அந்த ரியாக்டன்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து அப்படியே சைடில் எழுதிடுங்க. ஓகே, அவ்வளோதான் ப்ராடக்ட்டில். அண்ட் ப்ராடக்ட்டில் வந்து இன்னொன்று விஷயம் எது அப்படின்னா, மெயின் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பை ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது சைக்கிள் கேப்பில் இன்னொரு சின்ன ப்ராடக்ட் வந்துடும், கரெக்டாக? இப்போது 2 ரியாக்ஷன் நடந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, ப்ராடக்ட்டோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸும் வெளியே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் பை ப்ராடக்ட்டு. ஸோ அந்த பை ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ராடக்ட்டுக்குள்ளேயே எழுதிக்கலாம். ஆனால் எழுதாட்டினாலும் ஓகே தான். கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். அந்த பை ப்ராடக்ட்டை வந்து 4வது காலமாக ஒன்று வச்சுருக்கோம்ல, மெக்கானிசம்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பை ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எழுதிக்கலாம் இன்ஃபர்மேஷனில். ப்ராடக்ட்டில் நீங்கள் மெயின் ப்ராடக்ட் மட்டும் இன்க்ளூட் பண்ணால் போதும். நான் அப்படி தான் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ரியேஜென்ட் ஷீட்டோட கடைசி காலம் பேர் இன்ஃபர்மேஷன் ஸ்லாஷ் மெக்கானிசம். ஸோ இந்த காலமில் நம்ம என்ன ஃபில் பண்ணணும் வாங்க எக்ஸாம்பிளோடய பார்த்துடலாம். ஸோ ஆப்வியஸ்லி பேர்லேயே இருக்குது இன்ஃபர்மேஷன் ஸ்லாஷ் மெக்கானிசம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுகிற ரியாக்ஷனோட மெக்கானிசம் என்னது,
SN1 SN2 E1 E2 E1CB இல்லை அடிஷனா இல்லை சப்ஸ்டியூஷனா நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இது மாதிரி எந்த ரியாக்ஷன் மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன் பண்ணணுமா இல்லை ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன் பண்ணணுமா, இப்போ இல்லை வேறு ஏதோ மெக்கானிசமாக இருக்குது அப்படின்னா அந்த மெக்கானிசமோட இன்டர்மீடியட்ஸ் என்ன, அது மாதிரி நிறையா திங்ஸ் எழுதணும் இந்த இன்ஃபர்மேஷன்/மெக்கானிசமில். மொதல் திங் அதுதான். இந்த எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள். இது வந்து வில்லியம்சன் ஈதர் சிந்தசிஸ். இந்த ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் மாற மெக்கானிசம் மாறிக்கிட்டே இருக்குது, ப்ராடக்ட்டும் மாறுது. கரெக்டாக? ஸோ இப்போ 1 டிகிரி RF இருந்துச்சு அப்படின்னா E1CB மெக்கானிசம், அப்புறம் 1 டிகிரி RX இருந்துச்சு அப்படின்னா மெக்கானிசம் மாறுது, SN2 ஆயிடுது. இது 2 டிகிரி ஒரு 3 டிகிரி RX இருந்துச்சு அப்படின்னா ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து E2 ஆயிடுது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் மெக்கானிசம் மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். ஆனால் ரியேஜென்ட் எல்லாத்துக்கும் சேம் தான். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து 4வது காலமில் ஃபில் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி 4வது காலமில் ஃபில் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. நம்ம 4வது காலமில் ஃபில் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் என்னது அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அதாவது இப்போ நம்ம வேர்ட்ஸ் ரியாக்ஷனை இன்னொரு தடவை பாருங்களேன். அதில் நான் வந்து ROR இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/SH அப்படின்னு எழுதிருக்கேன். கரெக்டாக? ஸோ அதில் RORனா ரேட் ஆஃப் ரியாக்ஷன், SH அப்படின்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 1 டிகிரி greater than 2 டிகிரி greater than 3 டிகிரி அப்படின்னு போடுறீங்க. கரெக்டாக? அப்படின்னு என்னென்னா 1 டிகிரி RX இருந்துச்சுன்னா அது இருக்கிறதுலே பெஸ்ட்டு, 2 டிகிரி RX இருந்துச்சுன்னா அது 3 டிகிரி RXோட பெட்டராக இருக்கும், ஆனால் 1 டிகிரி RXோட கம்மியாக இருக்கும் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ 1 டிகிரி RX ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக நடக்கும் வேர்ட்ஸ் ரியாக்ஷன். அதுதான் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீட்லேருந்து டேரெக்டாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது மாதிரி நிறையா ரியாக்ஷன்ஸ்க்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க NCERTயில். அதை நீங்கள் எல்லாத்தையும் வந்து நோட் டவுன் பண்ணிக்கணும் உங்கள் ரியேஜென்ட் ஷீட்டில். ஓகேயா? ஓகே, இது வந்து 2வது. இப்போ 3வது விஷயம் என்ன ஃபில் பண்ணணும் இந்த இன்ஃபர்மேஷன்/மெக்கானிசமில்? 3வது விஷயம் என்னது அப்படின்னா ரியேஜென்ட் டைப். அதாவது இந்த வேர்ட்ஸ் ரியாக்ஷன் இன்னொரு தடவை எடுங்களேன். அதில் ரியேஜென்ட் இருக்குல்ல, சோடியம் வித் ட்ரை ஈத்தர், அது என்ன கைண்ட் ஆஃப் ரியேஜென்ட்? அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா, ரெடியூசிங் ஏஜென்ட்டா, என்னது இந்த ரியேஜென்ட் வந்து என்ன வேலை பார்க்குது அதையும் நான் எழுதியிருக்கேன். சோடியம் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். கரெக்டாக? ஸோ அதுவும் NCERTயில் இருந்தது அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணணும் உங்கள் ரியேஜென்ட் ஷீட்டில். டேரெக்டாக தியரி கொஸ்டின், சப்பையான கொஸ்டின் எடுக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இந்த இன்ஃபர்மேஷன்/மெக்கானிசமில் வேறு என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்? 4வது விஷயமா நீங்கள் என்ன இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ட்ரிக்ஸு இன்க்ளூட் பண்ணலாம். அதாவது இப்போ நான் பீட்டா எலிமினேஷன் அப்படின்ற ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு ட்ரிக் எழுதினேன். ஆல்ஃபா கார்பனில் இருந்து ஹாலோஜனை ரிமூவ் பண்ணுங்கள், அண்ட் பீட்டா கார்பனில் இருந்து ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ட்ரிக்கு. பீட்டா எலிமினேஷன் அப்படின்ற ரியாக்ஷன் என்னது அப்படின்னு நான் யோசிச்சேன்னா ஆல்ஃபா கார்பன்லேருந்து குளோரைடு எடுக்கணும், பீட்டா கார்பன்லேருந்து ஹைட்ரோஜன் எடுக்கணும் அப்படின்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குது இல்லை ட்ரிக் ஃபார்ம் அண்ட் ஈஸியாக இருக்கிற ரியாக்ஷன்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்கை எழுதி வச்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 5வது விஷயம் என்ன இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன், ரேண்டமான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் பண்ணலாம். அதாவது இப்போது வேர்ட்ஸ் ரியாக்ஷன் இன்னொரு தடவை பாருங்களேன். இந்த வேர்ட்ஸ் ரியாக்ஷனில் ட்ரை ஈத்தர் தான் ரியேஜென்ட்டு. ட்ரை ஈத்தருக்கு பதிலாக மாய்ஸ்ட் ஈத்தர் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதையும் எழுதணும். ஸோ அந்த மாதிரி ரேண்டமான இன்ஃபர்மேஷனும் இன்க்ளூட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ரியேஜென்ட் ஷீட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி விட்றேன். அது மட்டும் இல்லாமல் நான் க்ரியேட் பண்ண ரியேஜென்ட் ஷீட்ஸ் எல்லாமே வந்து டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நிறையா பேர் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ரியேஜென்ட் ஷீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சில பேர் வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் புரியவே இல்லை, அதனால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா நான் என்னோடய ரியேஜென்ட் ஷீட்டில் இருக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இன்னும் நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் அதே தான் சொன்னாங்க. ஸோ இந்த ரியேஜென்ட் ஷீட்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். ரியேஜென்ட் ஷீட்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸே க்ரியேட் பண்ணி அதில் லெசன் வைஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நானும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மண்டையை பிச்சுக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ரியேஜென்ட் ஷீட்ஸோடு க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா என்னை மாதிரி ஃபுல் மார்க் கூட வாங்க சான்ஸ் இருக்குது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். நான் வந்து என்னோடய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து இந்த ரியேஜென்ட் ஷீட்னால தான். உங்கள் என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே வந்து வெறும் ஒரு 15 இல்லை 20 பக்கத்துக்குள்ளே வந்துடும். இந்த 20 பக்கத்தையே வந்து நீங்கள் 100 தடவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எல்லா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸும் மண்டையில் அப்படியே நிற்கும் இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிங்கன்னா. ஸோ
ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஜென்யூனாக நான் சொல்கிறேன், நான் பண்ணேன்றதுக்காண்டி சொல்லலை, நிஜமாகவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ, பை.